இப்போ மேரேஜ் பொறுத்த வரைக்குமே அந்த க மணமக்கள், மணமகன்னு வச்சுக்கங்களேன். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அல்லது புது மணமக்களுக்கு வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் மேட்ச் ஆனால் தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும். ம். இப்போ இது நாங்கள் பிகினிங்கில் இப்படி சொல்லுவோம். என்னென்னா இந்த குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்க குறிப்பிட்ட தேதியில தான் மேரேஜ் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 3ஆம் தேதி பிறந்திருக்காங்கன்னா, அவங்க 3, 12, 21, 30, 9, 18, 27 தான் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். பட் ப்ராக்டிக்கலாக அது முடியாது. ஏன்னா சாய்ஸு குறைஞ்சு போயிடும். அப்போது இப்போ ஒரு மேட்ரிமோனியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஆட்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு சாய்ஸ் ரொம்ப லெஸ் இதாகிடும். அப்போ என்னென்னா, திருமணம் பண்ணுறது வந்து என்னென்னா 2 பேரோட அதிர்ஷ்ட நாட்களை திருமணம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க 3 அவங்க 9 அல்லது 3 அவங்க 4 என்னென்னா, அவங்க பிறந்த தேதிக்கு பொருத்தமாக எந்த கிரகங்களோட நாட்கள் அவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. இப்போ வெறும் முகூர்த்த நாள் மட்டும் பார்க்கும்போது ஒரு அன்லக்கி டேட்டா அமைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, திசா புத்தி ஃபேவராக கிரகநிலை இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் வராது. ஓகே. அதனால தான் நான் வந்து இந்த ஜோதிடக்கலை உண்மைன்னு நான் சொல்கிறேன். அது உண்மை. அப்போ பாதிப்பு வராது. இங்கே கிரகநிலை பாதகமாக மாறும்போது இங்கே பாதிப்பு வரும். இப்போ சில பேர் நம்ம கேட்கலாம், ஃப்ராங்காகவே நான் சொல்லேன், இப்போ 5 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆகுது. இப்போ 2 பேருக்கும் ஒத்து போகல. 3 வருஷம் கழிச்சு டைவர்ஸ். பிகினிங்கில் ஒத்து போகாமல் இருக்க வேண்டியது. அப்போ என்னென்னா, இவங்க அன்லக்கி டேட்டில் பண்ணியிருந்தாலுமே அவங்க அந்த கிரகநிலை சாதகமாக இருக்கும்போது பெரிய பாதிப்பை கொண்டு வராது. இங்கே பாதிப்பு வரும்போது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முகூர்த்த நாளுடன் கூடிய அதிர்ஷ்ட நாட்களாக திருமண நாட்களை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ திருமணம் வந்து ஒரு 3 மாதத்தில் பண்ண போகிறோம்னா, நீங்கள் முகூர்த்த நாளெல்லாம் குறிப்பிடுங்க, ஒரு நோட் பண்ணுங்க. இதில் எது இவங்க மணமக்கள் மணமகளுக்கு எது வந்து பொருத்தமான அதிர்ஷ்ட நாள் இருக்கோ அதை நீங்கள் பண்ணும்போது என்னென்னா 2மே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதிர்ஷ்ட நாளும் வந்துடுது, முகூர்த்த நாளும் வந்துடுது. அப்போது திருமண நாட்கள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா லைஃப் ஸ்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னே இந்த பகுதியை விட திருமணத்துக்கு இருக்க பகுதி தான் நாட்கள் தான் அதிகமாக இருக்க போகிறோம், ஒரு ஆவரேஜாக நம்ம கணக்கு போட்டால். ஸோ அந்த திருமண நாட்கள் வந்து அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணிட்டா 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்கள பிரிய விடாது.